அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மளுடைய ஆப்ஷன் அட்டவணைக்கு உண்டான ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதற்குண்டான வகுப்பு ஆகஸ்ட் 31ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அதனுடைய தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே நம்ம இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய வகுப்பில் கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி வரைபடம் அப்படிங்கிறது அறவே இருக்காது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அறவே இருக்காது. வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட் அப்படிங்கிறது அறவே இருக்காது. எஃப்ஐஐ டிஐ டேட்டா பற்றி இருக்காது. முக்கியமாக நியூஸை பற்றியே இருக்காது. இது எதுவுமே நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இருக்காது. முழுக்க ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அடிப்படையிலையும் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன்ஸை நம்ம எப்படி பார்க்கணும், அதை டைம் வேல்யூ படி எப்படி சிச்சுவேஷன்ஸை பார்க்கணும், மார்க்கெட்டோட சூழ்நிலை என்ன, மார்க்கெட் எத்தனை வகைகள் உண்டு, அப்போ மார்க்கெட்டோட ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எத்தனை வகையான ஓப்பன் இருக்குது, அதை பேஸ் பண்ணி மீட்டிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து அட்டவணையில் இருக்கிற போட்டியாளர்களை பார்த்து எப்படி செய்ய வேணும். ஆப்ஷன் கிரீக்ஸ்னு நம்ம பெயர் வச்சுருப்பாங்க என்எஸ்சியில். ஆனால் அதுக்கு நம்ம ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு இல்லாமல் இங்கே சந்தையில் நம்மளுக்கு ஹை டு லோ, லோ டு ஹைக்கு என்னென்ன மாதிரி இம்பேக்டை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுத்தரப்போகிறோம். இது நீங்கள் உணர்ந்து உங்களுக்கென்று ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் உருவாக்கப் போகிறீர்கள். அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்காமல் உங்களுக்கென்று கற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு தனி ஸ்டைல், ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் வெற்றி என்பது எங்களிடம் இணைவதால் அல்ல. நான் முக்கியமாக நம்புறது என்னென்னா ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தையும் மார்க்கெட்டோட ரேஞ்சையும் நம்ம முக்கியமாக நம்ம நம்புகிறோம். நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது தான் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்ம பார்த்துட்டே வரோம். இது ஒரு கிரிக்கெட்டில் ஒரு ரன் ரேட் மாதிரி, ஒரு பேட்டிங் பிச், பவுலிங் பிச் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு 50 ஓவர் மேட்ச் இல்லை 20-20ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பவுலிங் பிச்சில் நம்மளுக்கு ஒரு 120லிருந்து ஒரு 150க்குள்ளே எடுத்தாலே நம்மளுக்கு ஒரு குட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பேட்டிங் பிச்சில் 200 அடிச்சிருந்தாலுமே அது ஒரு குட் ஸ்கோர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆப்பனண்ட் ஈஸியாக அதை காம்படேட் பண்ண முடியும். இது ரொம்ப முக்கியம். அப்போது இங்கே ரேஞ்ச் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி புரிஞ்சு நம்ம ஆவரேஜ் தான், ஏதாச்சும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் அதிக முறை என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு 15க்கு குறைவாக இருக்கும்போது நிஃப்டியோட ரேஞ்சஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 100 முதல் 150 புள்ளிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன். அப்போ இந்த கேப் டவுனில் என்ன பண்ணணும், புட் செல்லருக்கு எடுத்ததுமே லாஸ் தான். அப்போ அந்த லாஸ் இருக்கும்போது பேனிக்காக அவங்க கவர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலை இன்றைக்கி பெருசாக அவங்களுக்கு ஏற்படவே இல்லை. மார்க்கெட் எப்பவும் போல் சாதாரண நாட்களில் இருக்கக்கூடிய 150 புள்ளிகளோட ரேஞ்சு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 150னா 160 புள்ளிகள் ரேஞ்சாக கொடுத்துருக்குறாங்க. அப்போது நம்ம எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நாளோட ரேஞ்சை இங்கே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணணுமா அப்படின்னு எதிர்வாதம் வைத்தால் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். ஆனால் சராசரியாக இப்போ சச்சின் பேட் பண்ணாலோ, தோனி பேட் பண்ணாலோ, இல்லை எந்த ஒரு பேட்ஸ்மேன் பண்ணாலும் அவங்க கரெக்டாக 50 ரன் 100 ரன் அடிப்பாங்க சொல்ல முடியுமா? 100 ரன் அடிக்கக்கூடிய வல்லமை அவங்ககிட்ட இருக்குது, 200 அடிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. ஆனால் அவங்க 200 அடிக்கணுன்ட்டு இல்லை. அந்த திறமை சரியாக அந்த சூழ்நிலையில் அவங்க பயன்படுத்தினால் அதை பண்ண போகிறாங்க, இல்லைன்னா இல்லை. அப்போ எதிரணி இவங்களை எப்படி பயன்படுத்த போகிறாங்க? அப்போ எதிரணி இவங்களை விட வல்லவர்களாக இருந்தாங்கன்னா இவங்களை இவங்களோட வீக்னஸை தெரிஞ்சு அவங்களை எப்படி விக்கெட் எடுக்க போகிறாங்க? அப்போ அது போல் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருந்தால் என்ன நடக்குது, அதிகமாக இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நிஃப்டியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு குறைந்தபட்சம் 100லிருந்து 150 புள்ளிக்கு தான் ஒரு நாளைக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்குறோம். இது நடக்கலாம், நடக்க போகலாம். பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகள், இம்ப்ளைடு கம்மியாக இருந்தால் 300 புள்ளிகளிலிருந்து 500 புள்ளிகள், இம்ப்ளைடு ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு 800 to 1000 புள்ளிகளை எளிதாக ஒரு நாளில் அடையலாம். அப்போ நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி நம்மளுக்கு 160 புள்ளிகள் பக்கம் மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பேங்க் நிஃப்டியை நம்ம பார்க்கணும். பேங்க் நிஃப்டியோட ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா
500 புள்ளி தான் நடந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அருகிலும் கூட அவங்க வரக்கூடிய வாய்ப்பும் அமைந்தது. இப்போ மார்க்கெட்டில் 200 புள்ளியில் மைனஸ் 200 புள்ளினா அப்போ என்னாச்சு 51 550 13 புள்ளினா 51 570. அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே கூட இன்றைக்கி போயிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே கூட போயிருக்காங்க. ஆனால் நிஃப்டி வந்து நெகட்டிவ். அப்போ இது வந்து இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னா நிஃப்டிக்குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டிக்குள்ளே நிஃப்டியோட எல்லா செக்டார் ஸ்டாக் இருக்கான்னு இல்லை. அப்போ இவங்க மட்டும் தனிப்பட்ட ஒரு செக்டார். ஆனால் இவங்களோட இம்பேக்ட் என்னவா இருக்க போகுது, நிஃப்டிக்குள்ளே இருக்க போகுது. இப்போது பேங்க் நிஃப்டி மட்டும் இன்றைக்கி அவங்களும் ஒரு 500 புள்ளியோ ஒரு 700 புள்ளியோ இல்லை 1000 புள்ளியோ இறங்கி இருந்தால் இதோட இம்பேக்ட் என்ன இருக்கும், நிஃப்டியிலையும் கலந்திருக்கும். அப்போ நிஃப்டியோட பெரிய இறக்கத்தை தடுத்த வல்லமை யாருக்கிட்ட இருக்குன்னா பேங்க் நிஃப்டி கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க பெருசாக இன்றைக்கி இறங்கலை. ரேஷியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ பேங்க் நிஃப்டி, அப்போ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் இவங்களுக்கு உதவி இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் பார்க்க சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கான்ட்ரிபியூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் நிறுவனங்கள், பேங்க் நிஃப்டியில் வெயிட்டேஜ் நிறுவனங்களை 2 நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவில் இருந்துட்டாங்க. அதே மாதிரி சந்தையோட இறக்கத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி ஆட்டோமொபைல் துறை, டாடா மோட்டார்ஸ், நம்மளுக்கு வந்துட்டு மாருதி, அதே மாதிரி வந்துட்டு இன்னும் சில நிறுவனங்கள் வந்துட்டு ஆட்டோமொபைல் துறையிலேயே இருந்தாங்க, அவங்க நல்லா இறங்கினாங்க. அது போக ரிலையன்ஸ், இவங்க வந்துட்டு ஒரு காம்படேட்டிவாக அவங்களும் டவுன் சைடு இருந்துட்டாங்க. அடுத்தது டெக், அவங்களும் எல்டி. அப்போ வெயிட்டேஜ் நிறுவனங்கள் எல்லாமே உங்களுக்கு கீழ்முகமாக இருந்ததுனால நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெக்கவர், லோலிருந்து ரெக்கவர் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று கடினமாயிடுச்சு, அதாவது குறைவாயிடுச்சு. அப்போ அதனால தான் மீண்டும் இறுதி நேரத்தில் வீழ்ச்சி என்னென்னா இந்த இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இதை கொடுக்கல. இன்ஃபோசிஸ் எல்லாமே ஒரு வெயிட்டேஜ் நிறுவனம். அப்போ வெயிட்டேஜ் நிறுவனம் இறங்கு முகத்தில் இருந்ததற்காக தான் இவங்க இறங்கிட்டாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து அதற்கு உடன் கொடுக்கல. அப்போ இதை நம்ம கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கணும். அடுத்து அப்போ ரேஞ்ச் பார்த்தாச்சு. ஓப்பனில் இருந்து பாருங்கள், நிஃப்டியோ ஃபஸ்ட் ஓப்பன் நம்ம வந்து ரேஞ்சை ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி. ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு எவ்வளோ புள்ளிகள் மேலே போயிருக்காங்க, 60 புள்ளி மேலே போயிருக்காங்க. அப்போ ஓப்பனுக்கு கீழே எவ்வளோ வந்திருக்காங்க, 100 புள்ளி வந்திருக்காங்க. அப்போ இது ஒரு பாக்ஸ் பேட்டர்னாட்டு அமைச்சிங்கன்னா இது ஒரு 60, இது ஒரு 60. அப்போது இந்த பக்கம் வந்துட்டு 24,730. அப்போ 24,730லிருந்து 24,851 வர ஒரு பாக்ஸ் பேட்டர்ன். அப்போ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வீழ்ச்சி தான் ஒரு எக்ஸ்பேன்ஷன். அதாவது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஓப்பன்லேருந்து ஹைக்கு 60 புள்ளினா அப்போ ஓப்பன் டு லோவும் நம்மளுக்கு என்ன இருக்கணும், நம்ம 100 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 60 போக 40 புள்ளி இருக்கலாம். 150 புள்ளின்னு எடுத்துட்டால் 60 புள்ளிகள்னால் 90 புள்ளிகள் இருக்கலாம். இது லாஜிக்கு. ஆனால் ஓப்பனோட ரேஞ்சு ஓப்பன் ஹை, அதாவது ஓப்பன் டு ஹைக்கு உண்டான ரேஞ்ச் 60 புள்ளினா அப்போ ஓப்பன் டு லோ இவனை வின் பண்ணணுன்னால என்ன பண்ணணும், அந்த 60 புள்ளிகளுக்கு மேலே மூமெண்டம் பண்ணாதான் இது ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த பேஸில் நம்ம எடுத்துக்கிட்டாலே இது என்னவா மாறுது, 24,790. இது வந்து நம்ம எழுதி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி தான் பேச போகிறோம் அப்படின்னாலாம் நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணிகிட்டெல்லாம் பேசலை. இப்போ உங்களுக்கு நான் பார்த்து பேசும்போது நம்மளுக்கு எல்லாம் என்ன தோணுதோ, என்ன கணக்கீடு தோணுதோ அதைத்தான் எழுதுகிறேன். அதனால் எழுத்து பிழை வரலாம், இல்லை கணக்கீடில் ஏதாச்சும் தப்பு இருக்கலாம். அந்த மாதிரி தப்பு இருந்தால் நீங்களே திருத்திக்கோங்க. அதையே பெரிதாக மேற்கோள் காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதலிட்டு திருத்த பதிவு மட்டும் கொடுங்க. அது வேணும்னு சந்தேகம் கேட்குறேன்ட்டு சில பதிவுகளெல்லாம் கொடுக்குறீங்க. அப்போ 24,730, இந்த பக்கம் 24,860, ஜோன் 850. அப்போ இந்த ஜோனை ஃபஸ்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதையும் பாருங்கள். அப்போ இதே மாதிரி நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கலாம்னா பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன், லோ, ஹை இருக்குது. அப்போ 51,752, 51,172, 51,172. அப்போ லோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலையில் 51,87. அப்போ இதற்கு உண்டான தொலைவுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 90 புள்ளிகள். அப்போது 90ல் 85 புள்ளிகள் எனக்கு கரெக்டாக கணக்கீடு பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ அதே 85 புள்ளிகளை இங்கே நம்ம ஆட் பண்ணோம்னா 51,250 அந்த மாதிரி வரும். அப்போ 250க்கு மேலே இருக்கிறது எல்லாமே என்னது, நம்மளுக்கு ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் ஆகும்.
இப்போ இதுவே திருப்பி மார்க்கெட் கீழே ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஆகும்னா இந்த ஓப்பன் டு ஹை அப்படின்னு எடுத்துட்டா 400 புள்ளிகள் வந்துட்டாங்க. அப்போ மீண்டும் இந்த ஓப்பன் டு லோ 400 புள்ளிகளுக்கு கீழே போனால் தான் இந்த ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷனாகவே இது எடுத்துக்க முடியும். அப்போ தான் ஏன்னா இவங்களை ஓப்பன் டு ஹையை வின் பண்ணணும்னு என்ன பண்ணணும், அப்போ ஓப்பன் டு லோ லெக்கு வந்து இதை விட பெருசாக இருந்தால் மட்டும்தான் இவங்க வின் பண்ண முடியும். அப்போ இதை நம்ம எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஒரு பாக்ஸ் பேட்டர்னாட்ட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் யோசிக்கணும். இப்போ நம்ம ஆப்ஷன் டேபிளுக்கு போகலாம். யார் போட்டியாளர் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்காக. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் இவ்வளோ இறங்கியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 24,800 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையை இங்கே மாற்றிட்டு அதுக்கப்புறம் 24,700 புட், 25,000 கால், 24,500 புட் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு கட்டுப்பாட்டு எல்லை. அப்போ 24,800 ஸ்ட்ராடல் இருந்திருக்கக்கூடாது. ஏன்னா சந்தை என்ன தான் இறங்கினாலும் அடுத்தடுத்து வந்துட்டு அதிகமான வேல்யூம் நடக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து இதை தடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய இடம். அப்போ 24,800 படி 800 காலுடைய ஹை 175 ரூபாய். அப்போ 24,975. அப்போ 25,000க்கு கீழே தான் அது இருக்கிற மாதிரி தோணுது. 24,800 254 ரூபா. அப்போ 250ன்னு எடுத்துட்டா 24,550 46ன்னு எடுத்துக்கலாம், 546ன்னு எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக கூட்டல் கழித்தல் பண்ணுறக்கு எளிதாக இருக்குங்கிறக்காக நான் இது பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு 24,800 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக பார்க்கப்படுது. இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து இது 92 ரூபா கொடுக்கல, இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்கல. இங்கே செட்டில்மெண்ட் ப்ரைஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை கணக்கீடு பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அது போக அவங்களோட கூட்டு முயற்சி, இவங்களோட 2 பேர்த்தோடையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் ஆட் பண்ணி அதையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஒரு வைடு ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தமாக பார்க்கப்படும். இப்போ இதுலேயும் முரண்பாடு என்ன விஷயம் ஆகுதுன்னா, நேற்று நம்ம பார்த்ததில் கால் சைடு டைம் வேல்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அல்லது கேப் அப் ஓப்பன் கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் நேற்று இது. ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இது முரண்பாடு அப்படிங்கிறத நேற்றைய மாலை காணொலியிலேயே நம்ம வந்துட்டு அதை தான் சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு கேப் அப் கிடைக்கணும், இல்லைனா நம்மளுக்கு வந்து டைம் வேல்யூ கால் சைடு இருக்குது, ஆனால் அதற்கு சார்ந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இம்ப்ளைடு வாலிட்டி இல்லை அப்படிங்கிற 2 விஷயத்தையுமே நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான். கால் சைடு வந்துட்டு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது, கால் சைடு வந்துட்டு இருக்கக்கூடிய இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாகும், புட் சைடோட இம்ப்ளைடு வாலிட்டி அதிகமாக இருக்குது. நேற்று இதே மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ நேற்று அந்த மாதிரி இருந்ததுக்கு வந்து கேப் டவுன் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்றைக்கும் அதே சேம், நேற்று எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான். நேற்றும் பார்த்திங்கன்னா 25,000 கால் புட்டு தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராடல் அப்படி தான் இருந்தது அட்டவணையில் இருந்து. இன்றைக்கி 24,800 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய அடிப்படையில் என்னவாக இருக்கலாம், நம்மளுக்கு திங்கட்கிழமை வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி வர்த்தகம் அமையலாம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கலாம். இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்லலை. ஆனால் முரண்பாடு, கால் சைட் டைம் வேல்யூ இருந்தால் பாசிட்டிவ் ஓப்பன் கிடைக்கணும், ஆனால் இம்ப்ளைடு வாலிட்டி வந்துட்டு அதுக்கு நம்மளுக்கு சார்ந்து இல்லை. அப்போ இதில் நம்மளுக்கு என்ன மாதிரி நடக்கலாம், ப்ராபபிலிட்டி நடக்கலாம். அப்போ இதற்கு முந்தைய வர்த்தகத்தில் வந்துட்டு நம்மளுக்கு கேப் டவுன் கிடச்சிருக்கு. அப்போ இங்கேயும் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் எடுத்து நீங்கள் பாருங்கள். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 51,500 கால், 51,500 புட். இது ஒரு ஸ்ட்ராடல், இதை வந்து அப்பர் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் வந்து இருக்கிறதோ அதற்கு கீழே. அப்போது இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு அங்கே மேலே ஸ்ட்ராடல் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கவலைக்கிடம் தான். அடுத்தது 51,000 புட், 51,400 கால், 52,000 கால், 51,200 புட், 51,300 புட், 51,400 புட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சந்தை கீழ்முகமாக போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வர்த்தகம் நடக்கணும். அப்போ தான் ஒரு நம்பிக்கைக்குரிய, அதாவது சந்தை இறங்குறதுக்கு உண்டான வல்லமையை கொடுக்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு. இது வந்துட்டு ஒரு ஏனாதானோ அப்படிங்கிற மாதிரி தான். இப்போது யாராச்சும் ஒருத்தர் கீழே விழுகிறாங்க, அந்த பலம் வாய்ந்தவரும் அங்கே கீழே விழுகிறவங்களை தாங்கி பிடித்து அவங்கள தூக்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கீழே ஒருத்தருக்கு விழுகிறாங்கன்னா அவங்களுடைய வல்லமையை விட அவங்கள சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களோட வல்லமை கம்மியாக இருந்தால் என்னாகும், அவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும். அப்போ அதுபோல் சந்தை இறங்கும் போது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்
நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் டேபிளில் இருக்கிறது வந்துட்டு சரியில்லை, இது வந்து நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ 51,500 கொடுத்துருக்காங்க அப்படின்னா கால் வந்து 278, அப்போ 51,778, புட் ஆப்ஷன் வந்து 462 லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். அப்போ கழிச்சோம்னா நம்மளுக்கு 51,38. இப்போ ஹை பார்த்தா 51,500 காலோடைய ஹை பார்த்தா 442 ரூபா. அப்போ 51,942. புட் ஆப்ஷன் வந்து 651 ரூபா. அப்போ என்ன ஆகலாம், 50,849. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. எதுனா 51,500 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக. ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி வந்துட்டு இங்கேயும் ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி. இங்கேயும் கால் சைடு வந்து நம்மளுக்கு 13 இருக்குது, புட் சைடு வந்து 17 இருக்குது. அப்போ இவங்க வந்துட்டு இப்போ அட் ப்ரெசென்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாங்க, ஃப்யூச்சர் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்துட்டு எந்த ஸ்ட்ரைக்கோட இது வந்து சேமாக இருக்குது. அப்போ 51,300 கால் புட்டோட விலை சேமாக இருக்கிற மாதிரி அருகில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு வந்துட்டு 51,300 நம்மளுக்கு ஸ்பாட்டோ ஃபியூச்சர் இருக்குது, வீக்லி ஃபியூச்சர் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ஸ்பாட் எங்கே இருக்குது, 51,350. அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அப்போ டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது இதோட மீட்டிங் பாயிண்டில் இருக்கிற டைம் வேல்யூவை நம்ம கணக்கீடு பண்ணணும். இந்த டைம் வேல்யூ கணக்கீடு பண்ணும்போது கால் சைடும் சரி புட் சைடும் சரி நம்மளுக்கு சமமான டைம் வேல்யூ தான் இருக்குது. அப்போ இம்பேலன்ஸ்டு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இதற்குண்டான உந்துதல், இப்போ சந்தை இறங்கி முடிச்சிருக்காங்க, புட் சைடு இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடக்குது, இதை வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸை எடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு ரிசர்ச் பாயிண்டில் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆனால் ஆப்ஷன் அட்டவணை வந்து அதுக்கு உறுதுணையாக இல்லை, ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸாக நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.